வணக்கம். தாவீது ராஜாவோட ஆராதனை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? யாழ், சங்கீதம், பாட்டு அப்படித்தானே? ஆனா விஷயம் அதோட முடியல. அது வெறும் ஒரு மியூசிக் கான்செர்ட் மாதிரி இல்ல. அது ஒரு ராணுவ வியூகம் மாதிரி ரொம்ப துல்லியமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிஸ்டம். அந்த சிஸ்டத்தோட ரகசியம் என்ன? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். 4000 பேர். யோசிச்சு பாருங்க, இது ஏதோ ஒரு சின்ன கோய குரூப் இல்ல. இது ஒரு முழு இசைப்படை, ஒரு மியூசிக்கல் ஆர்மி. இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் தாவீதோட ஆராதனை எவ்ளோ பெரிய ஆர்கனைஸ்ட் பவரா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. தாவீத ஆராதனைய வெறும் ஒரு ஃபீலிங்கோட மட்டும் நிறுத்தல. அவர் அதுக்கு ஒரு நிரந்தரமான, துல்லியமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார். அது எப்படி ஒரு பெரிய மெஷின் மாதிரி வேலை செஞ்சதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இந்த மெகா சிஸ்டத்தோட மையமே 3 பேர் தான். ஆசாப், ஈமான், அப்புறம் எதுதூன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலான ரோல் இருந்துச்சு. இந்த 3 தூண்கள் தான் ஆராதனைய ரொம்ப பேலன்ஸ்டாவும் ஆழமானதாவும் மாத்துச்சு. பாடகர்கள் மட்டுமே 788 பேரு. அவங்க எல்லாரும் சும்மா இல்ல, நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட திறமையான சிங்கர்ஸ். அவங்கள 12 பேர் கொண்ட 24 டீமா பிரிச்சிருந்தாரு தாவீது. இந்த 12, 24ங்கிற நம்பர்லாம் ஏதோ ஒரு கணக்குக்கு இல்ல. இதுக்குள்ள ஒரு தெய்வீக, ஒரு கவர்மெண்டல் பேட்டர்ன் இருக்கு. பாத்தீங்களா இவ்ளோ டீட்டெயிலான பிளானிங்? இது வெறும் பாட்டு மட்டும் இல்லைங்க. சுரமண்டலம் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ஆழமான மெடிடேஷனுக்கும், கைத்தாளங்கள் ஒரு கொண்டாட்டமான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும், எக்காளங்கள் யுத்தத்துக்கான அறைகூவலுக்கும் யூஸ் பண்ணாங்க. சோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு தெளிவான பர்பஸ் இருந்துச்சு. இதுவரைக்கும் இந்த சிஸ்டத்தோட வெளிப்பக்கத்தை, அதாவது என்னன்னு பார்த்தோம். சரி, இப்போ உள்ள போலாம். இதோட இதயத்துக்குள்ள. அதாவது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு வரலாம். இந்த நுணுக்கமான அமைப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஸ்பிரிச்சுவல் நோக்கம் இருந்துச்சு. தாவீதோட ஆராதனைய நம்ம 3 லெவலா பிரிக்கலாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மாதிரி. வெளிப்பிரகாரத்துல ஆரம்பிச்சு மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த நெருக்கமான சந்திப்புல போய் முடியுது. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், வெளிப்பிரகாரம். இது முழுக்க முழுக்க ஒரு செலிப்ரேஷன் தான். மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி சங்கீதத்துல சொல்ற மாதிரி நன்றியோட அவர் வாசல்கள்ல பிரவேசிங்கேன்னு தேவனோட பெரிய செயல்களை உரக்க சொல்ற இடம் இது. இப்போ 2வது டைமென்ஷன், உட்பிரகாரம். இங்கே அந்த கொண்டாட்டத்தோட சத்தம் கொஞ்சம் குறையும், ஆனா திறமையோட இனிமை அதிகமாகும். அழகான மியூசிக், ஆழமான வரிகள். இங்க ஃபோக்கஸ் தேவனோட செயல்கள்ல இருந்து அவரோட கேரக்டருக்கு மாறுது. 3வது ரொம்பவே ஆழமான டைமென்ஷன், மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கதான் உண்மையான வெளிப்பாடுகள் பொறக்குது, ஆழமான கதறல்கள் வருது. இது வார்த்தைகளை எல்லாம் தாண்டி தேவனோட பிரசன்ஸ நேரடியா உணர்ற ஒரு இடம். இதுதாங்க ஆவியில பாடுறது. இவ்ளோ பிரம்மாண்டமான பெர்ஃபெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆராதனை முறை எங்கிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் பெரிய அரண்மனையிலயா? இல்லவே இல்ல. இதோட ஆரம்பம் நீங்க கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இந்த மெகா சிஸ்டம் ஒரு பேலஸ்ல பொறக்கல. அதெல்லாம் குகைன்னு ஒரு இடத்துல விரக்தியோட உச்சக்கட்டத்துல பொறந்துச்சு. அப்போ அந்த குகையில தாவீது கூட இருந்தது யார் தெரியுமா? சொசைட்டியால ஒதுக்கப்பட்டவங்க, கடனால நொந்து போனவங்க, வாழ்க்கையில வெறுத்து போனவங்க, மொத்தத்துல உடைஞ்சு போன மனுஷங்க. ஆனா இந்த உடைஞ்ச கூட்டம்தான் தாவீதோட முதல் குவாயர் குரூப்பா மாறுச்சு. அவரோட பிற்கால பராக்கிரமசாலிகளா உருவானதும் இவங்கதான். அந்த கஷ்டமாத சூழ்நிலையில தான் தாவீது எழுதுறார், தேவனே எனக்கு இரங்கும், என் ஆத்துமா உம்மை நம்பியிருக்கு. பாருங்க, அவரோட ஆராதனை நல்ல சூழ்நிலைய நம்பி இல்ல, அது உடைஞ்ச இதயத்தோட ஆழத்திலிருந்து வந்துச்சு. சரி, இப்போ அந்த இருட்டான குகையையும் அந்த பிரகாசமான தேவாலயத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பிரின்சிபலை பார்ப்போம். எப்படி ஒரு விரக்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் உருவாச்சு. இந்த ப்ரோக்ரெஷனை பாருங்க. ஒரு உண்மையான ராவான என்கவுண்டர், அதுக்கப்புறம் தான் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வரணும். சிம்பிளா சொல்லணும்னா, குகையோட அனுபவம் இல்லாம தேவாலயத்தோட மகிமை கிடையாது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னா, 1. உண்மையான ஆராதனை சூழ்நிலைய பொறுத்தது இல்ல. 2. அனுபவத்துக்கு பிறகுலாம் அமைப்பு வரணும். 3. ரொம்ப முக்கியமா, நம்மளோட உடைஞ்ச நிலைமைகள்தான் மிக ஆழமான ஆராதனைக்கான பிறப்பிடம். சரி, நாம கடந்த காலத்திலிருந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு வரலாம். தாவீதோட இந்த மாடல் வெறும் ஒரு ஹிஸ்டரி லெசன் மட்டுமில்ல. இது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த முழுமையான இந்த 3 டைமென்ஷனல் வர்ஷிப் மாடல் இருக்கு இல்லையா, இது வரப்போற மெஸ்ஸியாவோட ஆட்சியிலையும் பரலோகத்திலையும் நாம பார்க்க போற ஒரு பர்ஃபெக்ட் ரியாலிட்டியோட புரோட்டோடைப். சொல்லப்போனா இது பரலோக ஆராதனையோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி.
கடைசியா நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த குகையில பிறந்த ஆராதனை தாவீது ஒரு ராஜாவா மாத்துச்சு. அந்த பவர் இன்னிக்கும் அப்படியே தான் இருக்கு. நம்மளோட எல்லா யுத்தங்களும் எல்லா பிரச்சனைகளும் துதினால ஜெயிக்கப்படுது. அப்போ ஒரு கேள்வி இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருண்ட குகையில பிறந்த இந்த ஆராதனை மாடல் இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்தை, நம்ம சபைகளோட எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுது? யோசிச்சு பாருங்க.